Hello everyone, N.NAVEEN KUMAR. இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் லாஃப்ட் யூனிட் எதுவுமே வராது. எனக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லாஃப்ட் யூனிட் வந்து இதில் இந்த கிச்சனில் வந்து லாஃப்ட் யூனிட் எதுவுமே வந்து நம்ம பண்ணல. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட் பேஸ் யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். யூட்டிலிட்டி அண்ட் கிச்சன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இது இருக்கும். இதோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கிறத வந்து இந்த யூட்டிலிட்டி நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு வந்து டிவைடர் மாதிரி ஒன்று நம்ம வந்து இதில் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக லிவிங் ரூமில் அந்த மாதிரி வந்து பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ அப்பர் யூனிட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், இன்னர் ஒர்க் அப்படின்னா டோர் போடுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்து என்ட்ரு ஆன உடனே, எப்போவுமே வந்து என்ட்ரு ஆன உடனே எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் என்ட்ரு ஆன உடனே வந்து ஸ்டார்டிங்கில் இதுலேருந்து காமிச்சு அப்படியே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுவேன். அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும். ஆக்சுவலாக வந்து அப்பர் யூனிட் வந்து ஒரு நல்ல ஹைட்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கவுண்ட்ரு வந்து ஹைட்டாக தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து 2 feet வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து 28 inches. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஒரு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா 2 feet வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே 2 feet வந்து போட்டோம் அப்படின்னா அந்த டைல்ஸ் தெரியுது பார்த்தீங்க இல்லையா, அந்த டைல்ஸ் லெவலில் தான் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து 28 inchesன்றது வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 28 inches வந்து பண்ணால் நிறைய வேஸ்டேஜ்ன்றது வந்து அதிகமாக வரும். ஏன்னா ப்ளைவுட்டோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா 4/8 ஆர் 4/7. 4/8 தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மேக்ஸிமம். 4/7ன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்மியாக கூட வரும். பட் ஏன்னா 2 feet வந்து கட் பண்ணால் தான் அதோட வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து பண்ண முடியும். பட் ஏன்னா 28 inches 38 inchesன்றது வந்து அன்சைஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது, அன்சைஸ். இந்த சைஸ்லாம் வந்து போட்டு நீங்கள் லாஃப்ட் யூனிட்லாம் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. அதோட ஸ்பேஸே வந்து பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் எப்போவுமே வந்து 32 34 வந்து கவுண்டர் டாப் ஹைட் வந்து சொல்லி நாங்கள் 2 feet வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 2 feet வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லாஃப்ட் யூனிட்டு போடுவோம். அதோட ரூஃபோட ஹைட் பேஸ் பண்ணி தான் வந்து இதோட கேல்குலேஷன்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேபினெட் வந்து கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா, இது வந்து ஷார்ட்டாக இருக்கும், இது வந்து லாங் லென்த்தாக இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து நான் ஷட்டர் வந்து போடும்போது சொல்கிறேன் எப்படி வந்து போட போகிறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து போடணும் அப்படின்னா இந்த லென்த்துக்கு வந்து இது தனியாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா இது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால கிளைண்ட்டு வந்து இப்போ சேஞ்ச் பண்ணாலும் கூட நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பண்ணும்போது இது ஒரு ஷட்டர் தான் வந்து பிளான் பண்ணணும். பட் என்ன நீங்கள் 2 டோராக இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது கூட நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இதோட லாங் வேலேருந்து பார்க்கும்போது தெரியும் இதோட ஸ்பேஸ். அதுக்கப்புறம் எல் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes தான் மொத்தமாகவே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். ஏன்னா கேபினெட்ஸ் எல்லாமே வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ரெடியாக இருந்ததுனால இங்கே வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இதோட எல் கார்னர் வந்ததுக்கப்புறம் அதோட எல் கார்னரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல் கார்னர் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கேபினெட் அப்படின்னா இந்த சைடு வந்து அப்பர் யூனிட்டில் சிமினிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு பாக்ஸ், அந்த சைடு ஒரு பாக்ஸ் கேபினெட் வந்து கொடுத்துட்டு அதில் நடுவில் வர செல்ஃப் வந்து இதே மாதிரி தான் அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 feet வந்து இது மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோலிங் ஷட்டர்ன்றது வந்து ஃபீல் வந்து கிடைக்கும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் வரைக்கும் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த ரோலிங் ஷட்டர் கூட இதில் இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வந்து வீடியோ யாராவது வந்து பார்க்கல அப்படின்னா அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ரோலிங் ஷட்டர் இது ஆக்சுவலாக வந்து பட்டியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. டஸ்ட்டெல்லாம் எதுவுமே வந்து ஆகாது. பட் என்ன இருந்தாலும் டஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ரோலிங் ஷட்டர்ன்றது வந்து இங்கே வந்துடும். இதுக்கு முன்னாடி பேண்ட்ரின்றது வந்து இங்கே ஸ்மால் சைஸில் வந்து ஒரு 1 feet வந்து ஃபுல்லாத்தையும் மேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 3 feet வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு
ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய கிச்சன் அப்படின்னா இந்த கேபினெட்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பர் யூனிட்டோட அதோட ஹைட்ன்றது வந்து ரொம்ப அதிகம் தான். இது ரொம்ப திங்ஸ்லாம் அதிகமாக ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்ல வரேன். அந்த சைடை வந்து ஃபுல்லாக வந்து கீழே வரைக்கும் அப்படின்னா கவுண்டர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிவிங் ரூமில் டிவைடர் மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதில் மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கிளாஸ் போட்டுக்கலாம், அக்ரிலிக் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து சிஎன்சி டிசைனில் வந்து எதாக இருந்தாலும் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். லிவிங் ரூமில் வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரிலாம் வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒர்க் வந்து பண்ண தான் வந்து நான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரே வாட்டி வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஃபைனலைஸ் பண்ணாலும் கூட கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சில இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, இது இப்படி தான் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது அப்பப்போ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அது அந்த ஒர்க்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா அதுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். அதில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிப்போம். அதோட ஸ்பேஸ் வந்து இப்படி இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெயின் டோரில் வந்து நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அதோட ஃபீல், அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி இதோட கவுண்டர் வீடியோலாம் தனியாக போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து புரியும். அதுக்கப்புறம் பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து மேக் பண்ணிட்டோம். டேண்டம் தான் வந்து போடல. நான் முடிஞ்ச டேண்டமும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டேண்டமில் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல்ன்றது வந்து கிடைக்கும். அப்படின்னா இப்போ டேண்டம் வந்து நம்ம இந்த சைடு வந்து போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து கீழே வந்து ப்ளை போட்டு நம்ம 2 சைடு வந்து டேண்டம் வந்து போட்டிருக்கோம். பட் என்னென்னா இதில் வந்து டேண்டம் ஃபீல் தான் வந்து கிடைக்கும். பட் என்னென்னா இது ப்ளைவுட் ட்ராயர், புரியுதுன்னு நினைக்கிறேன். இது தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அப்போ தான் வந்து புரியும். இல்லைனா வீடியோட லென்த்ன்றது வந்து அதிகமாகிடும். இதோட சிங்கோட ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சிங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்ஸில் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இதோட சிங்க்ன்றது வந்து இது வந்து யூட்டிலிட்டியில் போடுறது. இது வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ். நீங்கள் நார்மலாக 24 இன்ச்சஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நிறைய இடத்துல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ் சிங்க். யூட்டிலிட்டியோட அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் லாஃப்ட் யூனிட் வந்து இதில் பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஃபுல் லென்த்தாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் மேலே லாஃப்ட் யூனிட்ன்றது வந்து நம்ம மேக் பண்ணி தனியாக வந்து க்ரியேட் வந்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஃபீட்டில் வந்து உங்களுக்கு பிளைனாக வந்து கிடைக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து தெரியும். இந்த சைடில் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆக்சசரிஸ் போட்டு தான் வந்து இதில் ஃபில் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்னா கூட நார்மலாக க்ரில்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும், அதுவே வந்து நீங்கள் போட்டு கூட பண்ணிக்கலாம். நான் ஒன்று வந்து ஒர்க் வந்து பண்ண கண்டிப்பாக வந்து நான் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அந்த சிங்க்ன்றது வந்து இந்த ஸ்பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போது ஒர்க்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து பற்றிலாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஒன்று வந்து ஒர்க் வந்து பண்ண நான் கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓவராலாக வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஷட்டர் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸ்லாப் வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டோர்லாம் வந்து வரும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து டோரோட ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே தான் கம்ப்ளீட்டாக வரும். அது வந்து நான் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஓவராலாக வந்து கவர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இதோட அவுட்புட்ன்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபைனலில் வந்து முடிஞ்ச வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.